வெல்கம் டு மிஸ்டர் மேக்ஸ் அகாடமி. லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் பார்த்தோம். அதில் ஒரு 16 மார்க். சரியா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டோக்ஸ் தியரம். இதில் ஒரு 8 மார்க்ஸ் சம் இருக்குது, 16 மார்க்ஸ் சம் இருக்குது. இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அந்த 8 மார்க்ஸ் சம் பார்க்கலாம். சரியா, உங்களுக்கு சம் கொடுக்குறது வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. வெரிஃபை ஸ்டோக்ஸ் தியரம் ஃபார் அ வெக்டர் ஃபீல்ட் டிஃபைன்டு பை எஃப் in the rectangular region in the xy plane bounded by the lines x equal to 0, x equal to a, y equal to 0, y equal to b னு சம் கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மில் நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த எஃப் தேவை. சரியா, இந்த எஃப் தேவை. அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் ரீஜியன், ரெக்டாங்குலர் டைப் ஆஃப் ரீஜியன் சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து எந்த பிளேனில் இருக்குன்றது தேவை. இதை எங்கே யூஸ் பண்ணுறோன்றது நான் சொல்கிறேன். XOY பிளேன் அப்படின்னா இசட்டில் கிடையாதுன்னு அர்த்தம். சரியா, இசட் வந்து இந்த XOYக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரி, அடுத்து இந்த லிமிட்ஸ் தேவை, லைனோட ஈக்குவேஷன். ஓகே, சரி. அப்போது உங்களுக்கு கேட்க போகிற ஸ்டோக்ஸ் தியரம் இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். வெரிஃபைன்ற மாதிரி தான் கேட்பாங்க. காஸ் டைவர்ஜென்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, அதே மாதிரி தான் வெரிஃபை ஸ்டோக்ஸ் தியரம் இருக்கும். சரியா, சமாளி இருக்கீங்க. ஓகே, இப்போ சொல்யூஷனில் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு எஃப் தேவை. ஓகே, அடுத்தது இந்த லிமிட் தேவை, எந்த பிளேன்றது தேவை. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோக்ஸ் தியரம் என்ன ஸ்டேட் பண்ணுதுன்றது சொல்லியிருக்கோம். ஸ்டோக்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்றதை இவர் எழுதிக்கிறோம். இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் டாட் டிஆர் வெக்டர் ஈக்குவல் டு, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன அப்படின்னா டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் டெல் கிராஸ் எஃப் வெக்டர் டாட் என் கேப் டிஎஸ். சரியா, இதுதான் என்னது ஸ்டோக்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ரைட் ஹேண்ட் சைடு தான் எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் முதல்ல எழுதிக்கிறோம். டெல் இருக்குது. டெல் அப்படின்றதுலது ஐ டோ பை டோ எக்ஸ், j dou by dou y and k dou by dou z. அடுத்து fன்றதை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சம். அது என்ன கொடுத்துருந்தாங்க, x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஐ வெக்டர் ப்ளஸ் 2xy j வெக்டர்ன்றதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த n கேப் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த XOY பிளேனில் இருக்குது அப்படின்னா z ஆக்சிஸ் இல்லைன்னு அர்த்தம். z ஆக்சிஸ் வந்து x அண்ட் ஒய்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரியா, இங்கே என்ன பிளேனில் இருக்குது, XY பிளேனில் இருக்குது அப்படின்னா k வெக்டர் எடுத்துக்கணும். z ஆக்சிஸில் என்ன வெக்டர் இருக்கோ அதான் எடுத்துக்கணும். சரியா, k வெக்டர் எடுத்துக்குவோம். ஓகே, அப்போது n கேப் வந்து என்ன இருக்கும், XY பிளேனில் இருந்தால் z ஆக்சிஸோட வெக்டர் தான் வரும். சரியா, z ஆக்சிஸோட வெக்டர் தான் k. ஓகே, x ஆக்சிஸோட வெக்டர் வந்து x ஆக்சிஸில் i வெக்டர் இருக்கும், y ஆக்சிஸில் j வெக்டர் இருக்கும், z ஆக்சிஸில் தான் k வெக்டர் இருக்கும். இங்கே XOY பிளேன்றதுனால அதில் இசட் வரல. ஸோ என் கேப் வந்து என்ன வரும், இசட் ஆக்சிஸோட வெக்டர் தான் வரும், அது கே வெக்டர். நெக்ஸ்ட்டு டிஎஸ் இருக்குது. டிஎஸ்னால் என்னென்னா எந்த பிளேனில் இருக்குது, XY பிளேனில் இருக்கா, அப்போது டிஎக்ஸ் டிஒய் இதை அப்படி எழுதிக்கங்க. ஓகே, எந்த பிளேனில் இருக்கோ அதுதான் எழுதிக்கணும். இப்போ XO இசட் பிளேனில் இருந்துச்சுன்னா டிஎக்ஸ் டிஇசட் எழுதும். சரியா, டிஓ XOY பிளேன் இருக்கிறதுனால டிஎக்ஸ் டிஒய் எழுதிக்கிறேன். ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபார்முலாவில் டெல் கிராஸ் எஃப் தேவை. ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்க போகிறோம். டெல் கிராஸ் எஃப், டெல் கிராஸ் எஃப் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் வந்துச்சுனாலே நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர்னு. ஓகே, இப்போ ஐ வெக்டர் ஃபஸ்ட் ரோவில் ஐஜேகே தான் எழுதணும். செகண்ட் ரோவில் என்ன இருக்குது, டெல்லோட வேல்யூ எழுதணும். டெல்லில் ஐயோட கோஎஃபிஷியன்ட் டோ பை டோ எக்ஸ், இது டோ பை டோ ஒய் and this one is dou by dou z. அடுத்து என்ன எழுதணும், f வெக்டர் எழுதணும். f வெக்டர் என்னது, f வெக்டர் ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்னது, x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இது 2xy. z ஆக்சிஸில் எதுவுமே இல்லாதனால நான் 0 போட்டுக்கிறேன். சரியா, இப்போது டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். கவனிச்சுக்கோங்க. ஐ வெக்டர் ஈக்குவல் டு, ஐ வெக்டர் வேணும்னா இது ரெண்டையும் மறைச்சிடுவோம். இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம், மைனஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 0 into anything 0 தான், மைனஸ் அடுத்து d dou by dou z ஆஃப் 2xy, அடுத்து மைனஸ் j வெக்டர்
dou by dou x into 0 0 minus dou by dou z of x square minus y square. Okay, அடுத்தது plus k vector into dou by dou x of 2xy minus dou by dou y of x square minus y square. Okay, இப்போ I vector into 0 minus இங்கே என்ன இருக்குது 2xy இருக்குது. நம்ம எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் பார்சியலாக dz dou z z பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே z இல்லை. அப்போ இது எல்லாத்தையுமே கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். கான்ஸ்டண்ட்டாக z பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0. ஓகே, மைனஸ் j வெக்டர் இன்ட்டு 0 மைனஸ் இதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே z இல்லை. அப்போ இது ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். கான்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0. அடுத்தது ப்ளஸ் k வெக்டர். இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. இது ரெண்டு கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ 2y வந்துடும். இங்கே எக்ஸை கான்ஸ்டன்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y ஆயிரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2y. சரி, அப்போ I0 J0 k மட்டும் என்ன கிடச்சிருக்கு 2y plus 2y equal to therefore k vector into 4y னு கிடச்சிருக்கு. சரியா, இது வந்து என்னது உங்களுக்கு கிடச்சிருக்குது டெல் கிராஸ் எஃப் வெக்டரோட வேல்யூ. சரியா, ஓகே. இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை ட்ரா பண்ணிடுறேன். அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை டெல் கிராஸ் எஃப்பை என் கேப்போட டாட் பண்ண சொல்கிறாங்க. டெல் கிராஸ் எஃப்பை எதோட டாட் ப்ராடக்ட் பண்ண சொல்கிறாங்க என் கேப்போட டாட் ப்ராடக்ட் பண்ண சொல்கிறாங்க. டெல் கிராஸ் எஃப் என்ன வந்துச்சு 4y இன்ட்டு கே வெக்டர் வந்துச்சு. டாட் என் கேப் வந்து என்னது அது ஒரு கே வெக்டர். இப்போ கே வெக்டரும் கே வெக்டரும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் 1. அப்போ என்னென்ன வந்துடும் டெல் கிராஸ் எஃப் வெக்டர் டாட் என் கேப்போட வேல்யூ 4yன்னு வந்துருச்சு. அடுத்தது டோட்டலாக நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். டெல் கிராஸ் எஃப் டாட் என் கேப் இன்ட்டு டிஎஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டகிரல் டெல் கிராஸ் எஃப் என்ன கிடச்சிருக்கு டெல் கிராஸ் எஃப் டாட் என் டோட்டலாகவே 4y கிடச்சிருக்கு. டிஎஸ்ன்றது வந்து ஒன்றும் இல்லை டிஎக்ஸ் டிஒய்ன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே எக்ஸோட லிமிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு கொடுத்துருவோம் 0 to a. அடுத்து ஒய்யோட லிமிட்டு 0 to b. ஓகே, சரி. இப்போது ஃபஸ்ட்டு 0 to b மீன் இந்த எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது 4y வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வச்சுக்குவோம். டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸு லிமிட் வந்து 0 to a. இந்த dy அப்படியே தான் இருக்கும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணிடுவோமா? லிமிட் அப்ளை பண்ணுறேன். முதல்ல அப்பர் லிமிட் என்ன இருக்குது a இருக்குது. லோயர் லிமிட் என்ன இருக்குது 0 இருக்குது. ஸோ லோயர் லிமிட்டு 0ன்றதுனால அதை அப்ளை பண்ண வேணாம். ஜஸ்ட்டு அப்பர் லிமிட் மட்டும் அப்ளை பண்ணி விட்டுருவோம். அப்பர் லிமிட் என்னது இன்டகிரல் 0 to b 4y a வெக்டர் a இன்ட்டு dy. சரி, இப்போ இதில் 4a கான்ஸ்டன்ட் தானே. ஸோ அதை நான் அப்படியே வெளியில் எடுத்துக்கிறேன். அதை நமக்கு இன்டகிரேட் பண்ணுறது தேவையில்லாதனால வெளியில் எடுத்துக்கிறேன். ரிமைனிங் என்ன இருக்குது y dy இருக்குது. 4a y இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் y ஸ்கொயர் பை 2 வந்துடும் 0 to b. இப்போ 4a அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிடுங்க b ஸ்கொயர் பை 2 0 அப்ளை பண்ணால் 0. ஸோ அது தேவையில்லை. அந்த 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வருது 2a b ஸ்கொயர்னு வந்துருக்கு. இதோட வேல்யூ டபுள் இன்டகிரல் ஓவர் எஸ் டெல் கிராஸ் எஃப் டாட்டு என் கேப்பு டிஎஸோட வேல்யூ இது. சரியா, இது என்னது ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ. ஓகே, சரி. அப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணது என்னது டெல் கிராஸ் எஃப் கண்டுபிடிச்சோம், டாட் என்னு கண்டுபிடிச்சோம், அதை ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம். சரியா, கிடைச்ச வேல்யூவில் இன்டகிரல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி எழுதியிருக்கோம். சரியா, ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துருக்கு 2ab ஸ்கொயர் வந்துருக்கு. அதே இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் கொண்டு வரும். சரியா, இது எழுதிக்கங்க. ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை. ஆக்சுவலாக ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருந்துச்சு இன்டகிரல் ஓவர் சி எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் இருந்துச்சா. சரி, அப்போ எஃப்பும் டிஆரும் தேவை. டிஆர் வெக்டர் அப்படின்றது என்னது dx i வெக்டர் ப்ளஸ் dy j வெக்டர்
ப்ளஸ் டிஇசட் கே வெக்டர். இது என்னது டிஆர் வெக்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃப் வெக்டரையும் டிஆர் வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். டாட் ப்ராடக்ட்னா அப்படியே ஐ டாட் ஐ தான், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் 2xy dy. இங்கே கே இல்லாதனால அது 0, அதை விட்டுலாம். சரியா, அப்போ எஃப் டாட் டிஆர் நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம சி ஓவர் இன்டெக்ரல் ஓவர் சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு படம் வரைஞ்சிப்போம். ஃபஸ்ட்டு இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ். சரியா, ஏன்னா எக்ஸ் ஒய் பிளேனில் தானே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, அடுத்து நம்மளுக்கு லிமிட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு என்னென்ன லிமிட்டில் கொடுத்துருந்தாங்க, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருந்தாங்க, ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு பின்ற லைனுக்குள்ளே பவுண்டட் ஆகக்கூடிய ஏரியா கேட்டிருக்காங்க. சரி, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0னா அது எங்கே இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். இந்த லைன் தான் என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்ற லைன். எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது இந்த லைன். அதே மாதிரி இந்த லைன் வந்து ஒய் ஈக்குவல் டு 0ன்றது. சரியா, அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்ற லைன் எப்படி இருக்குன்னா, ஏ வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் வழியாக ஏவை கட் பண்ணுற லைன் தான் என்னது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு பி அப்படின்னா இது பின்னு வச்சுக்கோங்க. ஒய் வழியாக பியை கட் பண்ணக்கூடிய லைன் பேர் தான் ஒய் ஈக்குவல் டு பி. இது வந்து பின்னு வச்சுக்கோங்க. சரி, இது வந்து ஏ வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதுக்கு நேம் கொடுத்துடலாமா, இது ஒரு ரெக்டாங்கிள் தானே, ஓஏ பிசி. ஓகே, ஆரோ போட்டுறேன், ஓஏ ஏபி பிசி சிஓ. ஓகே, இந்த கர்வ் ஃபுல்லுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ஓவராலாக நம்ம இந்த ரீஜியனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ரூட். ஓஏ கண்டுபிடிக்கணும், இன்டெக்ரல் ஓவர் ஓபி கண்டுபிடிக்கணும், இன்டெக்ரல் ஓவர் ஓஏ பி ஏபி பிசி சிஓ. இது நானும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், ஓவரால் கர்வோட வேல்யூ கிடைச்சிடும். சரியா, ஓகே. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு அலாங் ஓஏ அதில் என்னென்னலாம் இருக்குன்றது பற்றி பார்த்துருவோம். அலாங் ஓஏ, ஓஏவை பொறுத்த வரைக்கும் ஓஏன்ற லைனில் ஒய் என்னவா இருக்குது, ஒய் 0 இருக்குது. சரியா, அப்போ டிஒய் டிபை டிஎக்ஸ் என்னவா இருக்கும், அதுவும் 0 தான் இருக்கும். ஓகே, சரி, ஒய் 0 டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. சரி, அடுத்தது அலாங் ஏபி. ஏபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஏபின்றது என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு ஏவா இருக்குது. சரி, எக்ஸ் ஈக்குவல் டு ஏனா இதை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்துருமா, டிஎக்ஸ் பை டிஒய் ஈக்குவல் டு 0 வரும். அந்த டிஒய் எங்களுக்கு கொண்டு போயிட்டால் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 வரும். சரி, அடுத்தது அலாங் பிசி. ஓகே, பிசியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, ஒய் ஈக்குவல் டு பின்னு இருக்குது. இப்போ இதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது 0 தான் வரும். சரி, அடுத்தது அலாங் சிஓ. இதில் என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0னா டிஎக்ஸ் ஆல்சோ 0. சரியா, சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஓவர் ஓஏ எஃப் டாட் டிஆருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் டாட் டிஆர் என்னது, எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் ஓஏக்கு பார்க்க போகிறோம். எஃப் டாட் டிஆர்ன்றது என்ன கிடச்சிது நம்மளுக்கு, இங்கே கிடச்சிருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் 2xy dy. ஓகேயா, சரி, இதில் நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன், ஒய் 0ன்னு டிஒய் 0ன்னு இதில் அப்ளை பண்ண போகிறேன். டிஒய் 0ன்னா அந்த டோட்டல் டேர்ம் 0 ஆயிருமா, அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், இது மட்டும்தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்கு 0ன்னு அப்ளை பண்ணும்போது அது போயிடும், டிஎக்ஸ்ன்னு வரும். சரியா, ஓகே. இப்போ ஓஏன்ற லைனோட லிமிட் என்னது, 0 to a வா. ஓகே, ஓஏன்றதில் அதோட லிமிட் என்னவா இருக்குது, 0 to a இருக்குது. இங்கே டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸோட லிமிட் தான் வரும் மேக்ஸிமம். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணோம்னா x3/3 லிமிட்டு 0 to a அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஓவர் ஓஏவோட வேல்யூ என்ன வந்துச்சு, a3/3ன்னு வருது. சரியா,
ஓகே, அப்போ ஓஏ ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு, இதை வச்சுக்குவோம். ஓகே, இதுக்கு என்ன வந்திருக்கு வேல்யூ, ஓஏக்கு a³/3 கிடச்சிருக்கு. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஏபிக்கு கண்டுபிடிக்கும். இன்டெக்ரல் ஓவர் ஏபி. ஓகே, இதில் ஏபியில் அதே தான் f டாட் இயர் என்னது, x² - y² dx ப்ளஸ் 2xy dy இருக்கு இல்லையா. இதில் லிமிட் என்ன வரும், முதல்ல இது ஃபுல்லாக முடிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோமா. ஏபியில் வந்து என்ன போட்டிருக்கோம், நாங்கள் ஏபியில் xA dx வந்து 0. அப்போ dx 0னா இது டோட்டலாக 0 ஆயிரும். ஓகே, இங்கே x = a சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அந்த இடத்துல x = a சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2ay dy ஆயிரும். சரியா, அப்போ அவங்க லிமிட்டை எதோட லிமிட்டை அப்ளை பண்ணுவோம், ஏவோட லிமிட்டை மீன் ஒய்யோட லிமிட்டை தான் அப்ளை பண்ணுவோம். சரியா, சரி, இந்த இடத்துல இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், இது ஏ இது பின்னா இந்த பாயிண்ட் வந்து a,b இருக்குமா. சரி, இந்த இடத்துல கோஆர்டினேட் இது இந்த கோஆர்டினேட் என்னவாக இருக்கும், a,0 இருக்குமா. சரி, இப்போ லிமிட் என்னென்னா ஒய்யோட லிமிட் என்னது 0 to b, அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, சரி, இப்போ 0 to b, இதை 2aன்றது நமக்கு தேவையில்லாதது, கான்ஸ்டன்ட்னால வெளில கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஒய்யை மட்டும் இன்டகிரேட் பண்ணணும். ஒய்யை இன்டகிரேட் பண்ணணும்னா என்ன வந்துடும், 2ay² / 2 இங்கே 0 to b. இப்போது 2a b² வந்துடுமா. சரி, இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இன்டெக்ரல் ஓவர் ஏபியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, ab² கிடச்சிருக்கு. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு a³/3 வந்துச்சு, ஏபிக்கு என்ன கிடச்சிருக்கு, a² bன்னு கிடச்சிருக்கு. ஓகே, ab² கிடச்சிருக்கு. ஓகே, சரி, அடுத்து நம்ம பண்ண போகிறது என்னது, ஓஏ கண்டுபிடிச்சாச்சு, ஏபி கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது பிசி கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இன்டெக்ரல் ஓவர் பிசி ஈக்குவல் டு பிசிக்கு அதே தான் x² - y² dx போட்டுருவோம் ப்ளஸ் 2xy dyன்னு எழுதிடுவோம். சரி, இதில் எதெல்லாம் 0 போட போகிறோம், y = bனும் dy = 0ன்னு போட போகிறோம். அப்போ இந்த ஏரியா 0 ஆயிருமா. இங்கே ஒய்க்கு பதிலாக b² போட்டுருவோம், x² - b² dx. அப்போது இங்கே ஏவோட லிமிட் என்னது, நல்லா கவனிச்சுங்க, இங்கே எக்ஸோட லிமிட் தான் போடணும். இந்த பிசியில் எக்ஸோட லிமிட் என்னவா இருக்குது, இந்த கோஆர்டினேட் எக்ஸ் என்னவா இருக்குது, a to 0. சரியா, நல்லா கவனிச்சுக்கோங்க. b to c தான் நம்ம பார்க்குறோம். b to cயில் பியில் கோஆர்டினேட் என்னது a,b, சியில் கோஆர்டினேட் என்னது 0,b. நமக்கு எக்ஸோட லிமிட் தான் வேணும். இங்கே எக்ஸ் என்னது a, இங்கே எக்ஸ் என்னது 0. அப்போ 0, a,0ன்னு அப்ளை பண்ணிடணும். சரியா, இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிடலாமா, எக்ஸை பொறுத்து x² இன்டகிரேட் பண்ணோம்னா x³/3 மைனஸ் b² இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸை பொறுத்து b²x ஆயிரும். ஓகே, a to 0. சரி, இப்போ 0 அப்ளை பண்ணால் 0 தான் ஓவராலாக. அடுத்தது ஏவை அப்ளை பண்ணோம்னா a³/3 மைனஸ் b²a இப்படி வந்துருமா. ஓகே, இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டோம்னா இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். b²a மைனஸ் a³/3ன்னு கிடச்சோம். சரியா, ஓகே, இப்போ சரி, இப்போ நம்மளுக்கு மொத்தம் 3 இது கண்டுபிடிச்சிருக்கோம். அலாங் ஓஏக்கு என்ன கண்டுபிடிச்சோம், a³/3ன்னு வந்துச்சா. ஓகே, அலாங் ஏபிக்கு என்ன கண்டுபிடிச்சோம், ab² வந்துச்சா. சரி, அலாங் பிசிக்கு என்ன வந்திருக்கு, ab² மைனஸ் a³/3ன்னு வந்திருக்கு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் இன்னொன்று தான் இருக்குது, என்னது அலாங் CO. சரி, அதை மட்டும் ஃபைன் பண்ணிடலாமா. இதை நான் பண்ணிடுறேன், இதை கூட அலாங் CO மட்டும் ஃபைன் பண்ணணும். சரி, இப்போ COவை பொறுத்த வரைக்கும் அலாங் COவை பொறுத்த வரைக்கும் x² மைனஸ் y² dx ப்ளஸ் 2xy dyன்னு இருக்குது.
சரி, இப்போ இதில் எதெல்லாம் ஜீரோ போட போகிறோம்? எக்ஸ் ஜீரோ டிஎக்ஸ் ஜீரோ. அப்போ இந்த டோட்டல் டேர்ம் ஜீரோ ஆயிரும், இதுவும் ஜீரோ ஆயிரும். ஏன்னா எக்ஸ் ஜீரோ டிஎக்ஸ் ஜீரோனால இது டோட்டலாக ஜீரோ ஆயிரும். சரியா? அப்போ அந்த டேர்மே சிஓவே தேவையில்லை, ஜீரோ தான். ஓகேயா? சரி, இப்போ நம்மளோட வேல்யூ, டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஓஏ ஏபி பிசி சிஏ சிஓ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ ஓஏ என்ன வந்துச்சு? a³/3 ப்ளஸ் ஏபி என்ன வந்துச்சு? ab² ப்ளஸ் அடுத்தது ab² - a³/3 வந்துச்சு. சரி, இப்போ இதுவும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 2ab² வந்துருச்சா? ஓவரால் சியோட வேல்யூ f.dr வெக்டரோட வேல்யூ. இது செகண்ட் ஈக்குவேஷன். இது என்ன வருது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடச்சிது. ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு 2ab² தானே கிடச்சிது. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் 2ab² கிடச்சிது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பண்ணுறது ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த அலாங் ஓஏ ஏபி பிசிசி அந்த படத்தில் வந்து கரெக்டாக பார்த்து எழுதணும். சரியா? ஸோ இது ஒரு 8 மார்க்கு. இப்போது நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடை எடுத்து நீட்டாக ப்ரூவ் பண்ணிவிடுங்க. அதில் வர்ற ஆன்சரை இதில் டெரைவ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஓகே, இந்த கர்வ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் வரும். இந்த படம் போடுறத மறந்துடாதீங்க. அதேமாரி ஓஏ ஏபி பிசி சிஓவில் எது ஈக்குவல் 0, எதை அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வருதுன்றதை பார்த்து கரெக்டாக எழுதணும். ஓகே, இதில் தப்பு விட்றாமல் எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன்ஸ் தியரம்னு ஒன்று இருக்குது, அந்த க்ரீன்ஸ் தியரம் பார்த்துக்கலாம்.